ஹாய், ஹோம்மேட் பாலக் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுடு தண்ணியில் 2 நிமிஷம் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் சிறிதளவு உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்ட பின்னாடி நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ½ அன் ஹவர் அப்படியே விட்டுட்டு நல்லா வட்டமாக தேய்ச்சி எடுத்துட்டு ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பின்னாடி நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த பின்னாடி நம்ம செஞ்சு வச்ச பாஸ்தாவை அதில் போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்த பின்னாடி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் பட்டர் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பின்னாடி 1/4 கப் பொடி பொடியாக நறுக்கிய பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் தேவையான அளவுக்கு கேப்சிகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃப்ரை ஆன பின்னாடி தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகானோ போட்டுக்கோங்க. ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கோதுமை மாவு போட்டு தண்ணி ஊற்றி கட்டி ஆகாத அளவுக்கு நல்லா கலக்கிட்டு அதில் ஊற்றிக்கோங்க. நல்லா கொதித்த பின்னாடி இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்தாவை போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பின்னாடி ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சர்வ் பண்ணும்போது சீஸை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம ஹோம்மேட் பாலக் பாஸ்தா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.